இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, இவங்க இருக்காங்க இல்லையா சந்திரா, இவங்களுக்கு 2 தம்பிங்க. அதில் ஒருத்தர் பேர் கடைசி ஆள் பேர் சின்னத்துறை. அந்த சின்னத்துறைக்கு வந்துட்டு 3 பிள்ளைங்க. அதில் வந்துட்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு. 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே எங்கள் அம்மா கலாவதி மாதிரியே இருக்கும். அந்த ஒரு பொண்ணு எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள கடந்து பிறந்துக்கிட்டு இல்லை பித்தலாட்டம் பண்ணுறாங்க. அவங்க வந்து திருமணத்துக்கு வரல. நான் பத்திரிக்கை வச்சேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வரக்கூடாது திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு வரல. அப்படி வராதனால அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இதில் இல்லைன்னாக்க அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த பொண்ணும் எங்கள் அம்மா முகச்சாலையில் இருக்கிறத நான் காமிச்சிருவேன். அவங்க வந்து பழைய காந்தரோட்டை. இவங்க இந்த சந்திரா பிறந்தது பழைய காந்தரோட்டை. அந்த சின்னத்தோட பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா கலாவதி மாதிரி இருக்கும். பார்த்துட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா ஏதோ சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்தது.